வந்து எபினேசரா எங்க குடும்பத்தில் வெளிப்படுவீராக. ஞானமானவரே, ஓ எபினேசரே, எபினேசரே, நாள் வரை ஒரு மன சக்தரே ரெக்கமன சக்தரே உடலரம சக்தரே ரெமகத்தரே. நன்றி உடலரம சக்தரே இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. அதுபோல நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஒன்று ரெண்டு காரியங்களை டக் டக் டக்னு சொல்லி முடிக்கிறேன். முதல்ல கர்த்தர் தந்த வீட்டிலிருந்து முறுமுறுப்பை அகற்றி விடுங்கள். கர்த்தர் அடுத்ததாக நம்ம குடும்பத்தை கட்டணும்னா முறுமுறுப்பு அகற்றிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து முறுமுறுத்தார்கள். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வீட்டில இருந்து நிறைய காரியத்தை முறுமுறுத்தோம் ஆண்டவரே, ஆகையினால தான் என் வீடு கட்ட முடியல. இன்னைக்கு அந்த முறுமுறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்னு சொல்லுங்க. சரிதானா இல்லையா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? தமிழ் புரியும் இல்லையா? எந்த வீட்டில் உட்காந்து அவங்கள கொடுத்தாரு, எனக்கு தரல, அதை செஞ்சாரு, இதை செய்யலை, நான் இதாக கேட்டேன், அதை கொடுத்தாரு, சொல்லவே கூடாது. நாங்கள் விபிஎஸ் நடத்துவோம் பாருங்க, நம்ம பிள்ளைகள் தான் விபிஎஸ் நடத்துகிறோம். என்ன இருதயத்தில் எனக்கே ஆழமாய் பதிந்த ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகள் விபிஎஸ் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னைக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, தற்கொலையை எப்படி மேற்கொள்றது, டிப்ரெஷனை எப்படி மேற்கொள்றது, விபத்துகளை இல்லாமல் நம்ம எப்படி வாழ்கிற, எல்லாம் ஏதாவது ஒன்று பிள்ளைகளுக்கு ஜெனரலாக சொல்லிடணும். ஒரு முறை நம்ம சகோதரர்கள் வந்து போட்டு காமிச்சு கொடுத்தாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன காமிச்சு கொடுத்தாங்கன்னா, ஆப்பிரிக்கா தேசத்தில், இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்தில் சின்ன குட்டி பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பாறைக்கு பக்கத்தில் போய் மண்ணை எடுத்து கொண்டு வந்து மண்ணை அரித்து அதை தண்ணியில குழப்பி தோசையை போல சுட்டு இந்த பிள்ளையை சாப்பிடுது. ஏஐ வீடியோ ஒன்றும் இல்லைன்னா, ஏஐலாம் வர்றதுக்கு முன்னாலே உள்ளது. மண்ணை அப்பப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு அதை போட்டு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இனி சாப்பாடில் உப்பு இல்லைன்னு சொல்லு, எனக்கு அது இல்லைன்னு சொல்லு. நம்ம இதைகளே பார்த்து இந்த தலைமுறை, நம்ம ஜெனரேஷன் என்ன தெரியுமா, நம்ம கஷ்டத்தையும் பார்த்தோம், நிறைவையும் பார்த்தோம். ஆகையினால நமக்கு கஷ்டம்னால என்னன்னு தெரியும், நிறைவுனா என்னன்னு தெரியும். இந்த தலைமுறை நிறைவை மட்டும் பார்த்ததுனால இதை தான் பரலோகம்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. சர்ச்சுக்கு வரலனாலும் சாப்பாடு கிடைக்குது, ஆண்டவரை தேடலைனாலும் சாப்பாடு கிடைக்குது, இதை தான் வேர்ல்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நேற்றைக்கு நான் ஆப்பிரிக்காவில் நைஜர் என்கிற தேசத்தில் தண்ணி பற்றாக்குறை, தண்ணி இல்லாமல் எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க, தண்ணி இல்லை. கர்த்தர் நமக்கு நல்லா தண்ணி வச்சிருக்கிறார், நல்லா தண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை இது முறுமுறுத்தம், எனக்கு அது தரல இது தரலையே. இதில் இருக்கிற 50 வயதுக்கு மேற்பட்டவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு 50 வயசு அதுக்கு மேலே ஆச்சுன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல நல்ல கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஐயம்மார் அம்மாமார் கை கீழே போடுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருந்துச்சு சொல்லுங்க.
நீங்கள் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் நீங்கள் 10வது வகுப்பு படித்ததான நேரத்தில் உங்களுக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போகிறதா இருந்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்? அன்னைக்கு இருந்தது 1 2, அதையே நம்ம துவச்சி எடுத்து இதுன்னு போட்டுட்டு போகணும். இன்னைக்கு அதே பிரச்சனை தான். அன்னைக்கு எதையாவது ஒன்று போடணும் அப்படிங்கிற பிரச்சனை, இன்றைக்கு எதை போடுவதுங்கிற பிரச்சனை. இன்னைக்கு அதே அம்மா நம்ம யோசிச்சு பீரா திறந்து பாருங்க, 365 பிளஸ் அப்படித்தானே இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் தாமனே நமக்கு தந்தது. இதெல்லாம் கர்த்தர் தானே நமக்கு தந்தது. என்னைக்காவது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? ஐயோப்போ எங்க பிள்ளை கஷ்டம் அறியவே கூடாது, பாவியா மாறிடுவாங்க. நியாயாதிபதிகளின் புத்தகத்துடைய மைய வசனம் அப்படின்னா நான் இதைத்தான் சொல்லுவேங்க. நான் பல முறை வாசிச்சேன், பார்த்துக்கிடுங்க. பல முறை வாசிச்சு எனக்கு என்னை தொட்டது இதுதான். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க. ஒரு ஆளுக்கு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே நல்ல வாசிங்க, சத்தமா வாசிக்கும் போது. அக்காலத்தில் விளக்கு எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. இதை முடிச்ச உடனே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்ததையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டு. அறியாத சந்ததி எழும்பினதுக்கு காரணம் யாரு சொல்லுங்கம்மா? அறியாத சந்ததி எழும்பினதுக்கு காரணம் யாரு? கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? சிம்பிளுங்க, பெற்றவர். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி உபாகமம் புத்தகத்துல பல வசனங்கள் இருக்கு. நீ பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்திரு, கருத்தாய் போதித்திரு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. ஆனா நம்ம ஆளு நல்ல ஆசீர்வாதம், கட்டாத வீடு வந்தது, நடாத திராட்சை தோட்டம் வந்துச்சு. இதெல்லாம் வந்த உடனே நாம தெய்வத்துக்கு ஏற்றவைகளை சொல்லி கொடுக்காம எப்படி நீர் பாய்ச்சுவது, எப்படி விவசாயம் பண்ணுவது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி களஞ்சியம் கட்டுவது, நடாத திராட்சை தோட்டமா அப்ப எப்படி ஆலைகளை உண்டாக்குற, தான் கிரியோன்னு ஆலையில போயிருந்தான். எப்படி ஆலைகளை உண்டாக்குறது, எப்படி ஜூஸ் போடுறது, எப்படி பத்திரப்பட, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தரை சொல்லி கொடுக்க விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? புரிகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு தாழ்மையோடு கூட சொல்கிறேன், குடும்பங்கள் சிதைக்கப்படுவதற்கு நாமும் ஒரு பொறுப்பு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுங்கள். கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்னா, ஒன்று மட்டும், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு சாத்தான் உண்டு. சாத்தான் முதல்ல உடைச்சது குடும்பத்துக்குள்ள வந்தான். அப்படிதானே? கணவன் மனைவி நேர ஏவாளுகிட்ட போன உடனே என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவன் ஏதாச்சும் சொன்னார் நான் கேட்டிருப்பான்? நான் எனக்கு நம்பிக்கை இல்லை. போன உடனே கேட்டிருப்பான், பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, என்ன சமையல் சாப்பாடலாம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டிருப்பான், அத்தான் எங்க போனார், அவர் அங்க கொஞ்சம் வேலைக்கு போடுறேன். அப்ப பார்த்து வந்துட்டான். வந்து தெய்வம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எடுத்த உடனே பழத்தை பறி சாப்பிடுன்னு சொன்ன கண்டிப்பா இந்த அம்மா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் குடும்பத்தை கெடுக்கிற எந்த வல்லமைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவாராக. நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டியது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருப்பதாக. சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 2வதாக நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டியது சமாதானம் அங்கே இருப்பதாக, அங்கே சுகம் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும், சமாதானமும் சுகமும் நம்முடைய வீட்டுகளில் இருப்பதாக. 10 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. ஒருவேளை உங்கள் வீட்டில்
பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கலாம். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த கூட்டம் முடித்த பிறகு நீங்கள் யாரும் என்கிட்ட ஜெபிக்க வரக்கூடாது. நான் இப்போ ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கோபப்படாமல் எழுந்து நிற்கலாமா? இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. யாராவது இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனையில் மூழ்கி ரொம்ப நெருக்கத்தில் பாருங்க. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கிறத சாத்தான் விரும்ப மாட்டான். நீங்கள் அப்படி கொஞ்சம் முன்னால் வந்துருங்க பார்க்கலாம். ஜெபிக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் முன்னால் வாங்க. நான் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் கூட்டம் முடித்த பிறகு நான் ஜெபிக்கிறதுக்கு நான் நிற்கலை. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க வருவேன். முன்னால் வந்துருங்க, கோபப்படாமல் முன்னால் வந்துருங்க. அதே போல் எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை பாஸ்டர், நீங்கள் முன்னால் வந்துடுங்க. பிரச்சனை இல்லை. குடும்பமே உடைகிறது போல் இருக்கிறது. பிரிவினையில் பிரிந்து போய் முகத்துக்கு முகம் பார்க்கவே முடியல. பெரிய பிரச்சனை. வீட்டுக்கு வெளியே தான் சமாதானமாக இருக்கிற. வீட்டுக்குள்ளே போனாலே பிரிவினைகளும் கலக்கங்களும் பிரச்சனைகளும். கர்த்தர் இன்றைக்கு தொட போகிறார். கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, எங்க கூடாரத்தின் மேல் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக, எங்க வீட்டின் மேல் ஆண்டவருடைய வல்லமை இருப்பதாக. பின்னால முன்னால இருக்கிற அத்தனை பேரும் இப்போ வாய்களை திறந்துருங்க. வாய்களை திறந்துருங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஆண்டவரே, எங்க வீட்டை கர்த்தர் தொடுவீராக. எங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருக்கட்டும் ஆண்டவரே. யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தவர். ஒரு வேலி எங்க வீட்டின் மேல இருக்கட்டும் என்று சொல்லுகிறவங்க ஸ்தோத்திரம். தயவு செஞ்சு நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீங்க வந்து ஜெபிக்கல வேண்டாம். ஒன்றும் நடக்காது. உங்களுக்குள்ள ஒரு மனசார எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு வெற்றி தேவை, எனக்கு ஒரு சுகம் தேவை, எனக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை. சில குடும்பத்தில் என்ன எடுத்தாலும் இழப்புகள், நஷ்டம், லாஸ், இழப்புகள், வெறுமை, தரித்திரம். நீங்க அப்படி யாராவது இருந்தாலும் நீங்க முன்னால வாங்க. அந்த தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவாராக. அந்த தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவாராக. நல்லா படிச்சிருக்கணும், ஆனா வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே இழந்துகிட்டே இருக்கிறோம். தொட்டதெல்லாம் தோல்வி. நீங்க அப்படி முன்னால வாங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால. ஹல்லேலூயா. சில கப்பல் அது கொந்தளிப்பினால உடைகிறது போல வாழ்க்கை என்கிற படகு உடைந்து போய் விடுமோ? எல்லாம் அவ்வளவுதானா என்று கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை மாற்றுகிற ஒரு வல்லமை, கலக்கங்களை மாற்றுகிற ஒரு தெய்வத்துடைய கரம் இந்த காலை வேளையில நம்முடைய கூடாரத்தின் மேல இறங்குவதாக, நம்முடைய கூடாரத்தின் மேல வெளிப்படுவதாக. நீங்க தான் வாயை திறக்கணும். நீங்க தான் வாயை திறக்கணும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடாரங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கட்டுகளுக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு அந்த கட்டுகள் உடைவதாக. பிரிவினை ஆவிகள் வெளியேறுவதாக. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. பில்லி சூனிய கட்டுகள் உடைவதாக. அப்பாவுடைய அக்கினி வீடுகளில் இறங்குவதாக. மந்திர கட்டுகள் உடைவதாக. அந்தகார கட்டுகள் உடைவதாக. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட சத்துடைய தந்திரங்கள் இந்த காலை வேளையில அந்த நுகம் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, எங்கள் விடுதலை நாயகனே, எங்கள் விடுதலை நாயகனே, உங்க கரம் தொடுவதாக. உங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்பாவுடைய கரம், அப்பாவுடைய வல்லமை. வாய்களை திறந்திருக்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. அந்தகார கட்டுகள், பாரப்படுத்துகிற அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. வீட்டுகள் மேல கிரியை செய்கிற, குடும்பங்களை பிரிக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. வியாதிகள் வெளியேறுவதாக, பலவீனங்கள் வெளியேறுவதாக, கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை.
வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்ற தெய்வத்துடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினால சிலர் மேல அப்பா போட போகிறார். சில கட்டுகள் எரிந்து விழ போகிறது, சில கட்டுகள் சாம்பலாக போகிறது, சில கட்டுகள் உடைய போகிறது. கர்த்தர் சிலரை தொட போகிறார், சிலரை தொட போகிறார், சிலரை விடுவிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில். ஃபயர்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துடிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துடிப்பே. ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், எங்க இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சகல கட்டுகள் உடையட்டும், பொருளாதார நெருக்கங்கள் விலகட்டும். இந்த name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தில் இருக்கிற சகல கட்டுகளும், கட்டப்பட்ட நிலைமைகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துருவின் வல்லமைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினால பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய கிரியைகள் இப்போது ஃபயர்! உடபடகத்வரதனா சண்டல் பிரகடதரதனா இயேசுவின் நாமத்தில் வல்லமை 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 வல்லமை. ஆமே. அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை. எல்லாரும் கைகளை தட்டி மகிமை மகிமை மகிமை. வியாதிகள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. வெறுமைகள் மாறுகிறது, தரித்திரங்கள் மாறுகிறது, குறைவுகள் மாறுகிறது, கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அற்று கூட்டின இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை வல்லமை வல்லமை. சகல கட்டப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் மாறட்டும் ஆண்டவரே. சபையில விடுதலை, ஜனத்தின் மேல விடுதலை,
ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்துல விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். நல்ல கொஞ்ச நேரம் கையை தட்டி அப்பாவை துதிக்கலாம். இயேசுவே. எல்லாரும் யெகோவாவின் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவனுடைய ஆவியார் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியார் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அநேக கட்டுகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டை எப்படி கட்ட வேண்டும் என்று நல்ல ஆலோசனையை ஆவியார் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் வருதா. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீட்டில் நாம் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று நல்ல ஆலோசனை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தவருடைய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.